Hello guys, welcome to King Aquarium. இன்னைக்கு வீடியோல நம்ம canister filter ப்ராப்பரா செட் பண்றது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு காட்ட போறோம். ஸ்கிப் பண்ணாம full வீடியோவையும் பாருங்க. இப்போ நம்ம canister filterோட பாக்ஸை ஓபன் பண்ணிக்கலாங்க. பாருங்க, பாக்ஸை ஓபன் பண்ணா canister தனியா ஒரு bubble wrapல சேஃபா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒயிட் கலர்ல கார்ட்போர்ட் பாக்ஸ்ல ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்கங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா canister சேஃபா எடுத்து வெளியே வச்சுக்கலாங்க. அது கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ எடுத்து வச்சாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பபிள் ராப்பை ஓபன் பண்ணி ஃபில்டரை எடுத்துக்கலாம் வெளியே. இப்போ கேனிஸ்டர் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கார்ட்போர்ட் பாக்ஸில் என்னென்ன வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஓஸ் வந்திருக்குங்க, சென்டர் கனெக்டரும் கொடுத்துருக்காங்க, அண்ட் இன்லெட் அவுட்லெட் ஃபிட்டிங்கும் வந்திருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவலும் வந்திருக்குங்க. நம்ம இப்போ இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் வாங்க. இதுதான் அவுட்லெட்டோட ஃபிட்டிங்ஸுங்க. இப்போ பாருங்கள், அவுட்லெட் ஃபிட்டிங்ஸை தனியாக ஒரு பேக்லையும் இன்லெட் ஃபிட்டிங்ஸை தனியாக ஒரு பேக்லையும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் கேனிஸ்டரை ப்ராப்பராக செட் பண்ணால் தான் ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பராக நடக்குங்க. நீங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அப்புறம் ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பராக நடக்காது. இப்போ வாங்க கேனிஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். 4 சைட்லேயும் பாருங்கள் லாக் இருக்குது. இப்போ 2 சைட் லாக் பட்டன் பாருங்கள் பாட்டில் அட்டாச் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சைடில் டாப் ஹெட்டோட அட்டாச்சில் இருக்குங்க. இப்போ ஹெட்டை அப்படியே தூக்கி வச்சுக்கலாம் பாருங்கள். இப்போ எடுத்து ஒரு சைடாக வச்சுட்டு, இது வந்து யூவி மாடல் கேனிஸ்டருங்கிறதுனால நம்ம இதில் யூவி பல்பை ஃபிக்ஸ் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேயில் யூவி பல்போட கவர் வச்சுருக்காங்க பாருங்கள். அதை ட்ரேயில் இருக்க ஸ்பாஞ்சிலேயே ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ட்ரேலையும் யூவி பல்ப் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம யூவி பல்பை ப்ராப்பராக கேனிஸ்டர் ஹெட்டில் இருக்கிற மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணணுங்க. அது சேஃபாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது யூவி பல்போட ப்ரொடெக்டருங்க. அந்த பல்பை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதை வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணுங்க. பாருங்கள், கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் லாக் ஆகும். இப்போ பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. இப்போ ஹெட்டில் ஒர்க் ஓவர். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு உள்ளே இருக்கிற ட்ரேலாம் டேமேஜ் இல்லாமல் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் வாங்க. எடுத்து வச்சாச்சு. ட்ரேலாம் நல்லா தான் இருக்குது. இப்போ கேனிஸ்டரை எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்கை பார்க்கலாங்க. இதுதாங்க அவுட்லெட் பைப்போட ஃபிட்டிங்ஸு. இப்போ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஜே பைப்பு அண்ட் ஸ்ப்ரே பார் அண்ட் செக்ஷன் கப்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜே பைப்பை டேங்க்கில் ஹோல்ட் பண்ணுற ஒரு ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதாங்க அந்த ஹோல்டர். இப்போ பாருங்கள், ஜே பைப்பை எடுத்து க்ரீன் ஓஸோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னு. கனெக்ட் பண்ணிவிட்டு இது இந்த ஓஸ் வந்து கழண்டு வராமல் இருக்க
ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி லாக் பண்ணிடலாம். இதுதாங்க, இப்படி தான் லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு இப்போ இதை லாக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு ஓஸோட இன்னொரு எண்டு பார்த்திங்கன்னா கேனிஸ்டர் ஹெட்டில் வர கனெக்டரோட கனெக்ட் பண்ணி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதுதாங்க அந்த கனெக்டர். இதில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இது லீக் ஆகாது. பாருங்கள், அவுட்லெட்டோட தான் போட்டிருக்கோம். அது பாருங்கள் எப்படி லாக் பண்ணுறான்னு. ஓஸை நல்லா உள்ளே விட்டுட்டு இது பண்ணிங்கன்னா லாக் பண்ணிங்கன்னா தான் லீக் ஆகாது, வாட்டர் வெளியே வராதுங்க. அது ப்ராப்பராக கரெக்டாக பண்ணினா மட்டும்தான் கேனிஸ்டர் நல்லா ஒர்க் ஆகுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்லெட் ஃபிட்டிங்ஸை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இன்லெட் ஃபிட்டிங்ஸில் ஜே பைப்பு அண்ட் ஸ்ட்ரிம்மர் அண்ட் ஜே பைப் ஹோல்டர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்டரை நம்ம டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணால் தான் யூஸ் ஆகும். கரெக்டாக அது ஃபிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ ஜே பைப்போட ஷார்ட் எண்டில் பார்த்திங்கன்னா ஓஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு லாக் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணாதாங்க அந்த ஓஸ் வெளியே வராது, நல்லா ஃபிட்டாகி நின்றுக்கும். பாருங்கள், லாக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜே பைப்போட லாங் எண்டு டேங்க்குள்ளே வரும். அதனால் மீன் மாட்டாமல் இருக்க ஸ்ட்ரைமரை யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஓஸோட இன்னொரு எண்டை கனெக்டர்லேயும் இன்லே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு. நல்லா ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் லாக் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒவ்வொரு ட்ரேவாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாட்டம் ட்ரேக்கு வந்து நம்ம பிளாக் ஸ்பாஞ்சு தாங்க யூஸ் பண்ணுறோம். இந்த பிளாக் ஸ்பாஞ்சை நம்ம ஸ்டிக்கர் கட்டரை யூஸ் பண்ணி ட்ரே சைஸுக்கு கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ட்ரேஸ்க்குள்ளே போகும். இந்த ஸ்பாஞ்ச் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு திக்னஸ் தாங்க இருக்கும். ஸோ நம்ம வந்து இது 2 லேயர்ஸ் ஆச்சு போடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அது கரெக்டாக அந்த ட்ரே சைஸை வச்சு நம்ம கட் பண்ணிக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்சோட யூஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, பெனிஃபிஷியல் பாக்டீரியாவையும் இது வளர்க்குங்க. இந்த ஸ்பாஞ்சோட வேலையே இதுதாங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த ஹோல்ஸில் இருக்கிற ஸ்பாஞ்செலாம் கட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேவை நம்ம பாட்டமில் வைக்க போகிறோங்க. இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா நம்ம கேனிஸ்டர் பாட்டமுக்கு வாட்டர் மேலே போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபில்டர் ஆகிற மாடல்ஸ் தாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு லேயராக வச்சுக்கலாங்க பிளாக் ஸ்பாஞ்சை. இப்போ ஃபஸ்ட்டு லேயர் வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் வச்சுக்கலாங்க. அதையும் கட் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி இன்னொரு லேயர் வைக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், அந்த லேயரும் வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்பாஞ்சுக்கு மேலேயே ஒயிட் ஸ்பாஞ்சு ஒரு லேயரும் வைக்கலாங்க. இந்த ஸ்பாஞ்ச் எதுக்கு வைக்கிறோம்னா ஃபைன் ஸ்பாஞ்சுங்க. இது ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தாங்க. இது ஒரு ட்ரேயில் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்பாஞ்சை யூஸ் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இதை அப்படியே தூக்கி கேனிஸ்டர் பாட்டமில் இன்டெக் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதுக்கு நேராக இந்த ஹோல்ஸ் வர மாதிரி பார்த்து வைக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரேங்க. இந்த செகண்ட் ட்ரேயில் நம்ம செராமிக் ரிங்ஸை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிறாங்க. அது கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணணுங்க. ரொம்ப நிறைய போடாதீங்க, ஒரு 1/4 வாசி இருக்கிற மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணணும். இது வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும் செராமிக் ரிங்கு. இப்போ பாருங்கள், இந்த ட்ரேவை ஃபஸ்ட்டு ட்ரேக்கு மேலே வச்சு ரெண்டும் ப்ராப்பராக லாக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணுங்க.
இல்லைன்னா நம்ம ஃபில்டர் க்ளோஸ் பண்ண முடியாது. கரெக்டாக வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் ட்ரேலையும் செராமிக் ரிங்கை ஃபில் பண்ணுறேங்க. செராமிக் ரிங்ஸ் பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மீடியா தாங்க. சூப்பராக ஒர்க் ஆகும். நிறைய பெனிஃபிஷியல் பாக்டீரியாவும் வளருங்க. நிறைய பேர் ஹோல்ஸ் இருக்கிற செராமிக் ரிங்ஸை கேட்குறீங்க. அண்ட் அதை விட இதில் நிறைய பெனிஃபிஷியல் பாக்டீரியா வளருங்க. லாஸ்ட் ட்ரேவை வச்சுக்கலாங்க. வச்சுட்டு டாப்பில் லிக்கை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக சிட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ட்ரேவை அரேஞ்ச் பண்ணுங்க. சிட் ஆகலைன்னா ட்ரேவை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், யூவி பல்பை அந்த ஹோல்ஸுக்கு நேராக வர மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கணுங்க. ஹெட்டில் பாருங்கள், ஹெட்டில் நீங்கள் கை வச்சு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் பாருங்கள், அதையும் நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் லாக் பண்ணிவிட்டு சுற்றியும் பாருங்கள் எங்கேயாவது கேப் இருக்கான்னு பாருங்கள். கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுச்சு. சென்டர் கனெக்டரை பார்த்திங்கன்னா ஹெட்டில் வச்சு ஈவனாக இருக்கிற மாதிரி ப்ரெஷ் பண்ணணுங்க. அது எப்படி ப்ரெஷ் பண்ணுறோம், எப்படி வைக்கிறோன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணணுங்க. எப்படி லாக் பண்ணுறேன்னு பாருங்கள். லாக் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் பட்டன் ஒரு 4 to 5 டைம்ஸை ப்ரெஷ் பண்ணுங்க. அப்போ தான் இன்லேட்டில் வாட்டர் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் கேனிஸ்டர் ஃபில் ஆகுங்க. கேனிஸ்டர் வாட்டரை ஃபில் பண்ணி லாக் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி வாட்டரை இன்லேட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணாதாங்க ஃபில்டர் நல்லாவே ரன் ஆகும். நீங்கள் லாக் பண்ணிவிட்டு கனெக்டரை ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் இன்லேட்டில் வாட்டர் ப்ராப்பராக ஃப்ளோ ஆகாதுங்க. ஸோ ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கேனிஸ்டர் ஃபில் ஆகி அவுட்லெட்டில் வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். இது தாங்க ப்ராப்பரான வே கேனிஸ்டருக்கு. இப்போ டேங்க்கில் வாட்டர் ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லாவே ஃப்ளோ ஆகுதுங்க. நீங்களே பாருங்கள் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபில்டர் பெஸ்ட்டு ரேட்டில் வேணுமா? அப்போ நம்ம கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லையா நம்ம கிங் அக்வேரியம் ஷாப்பை விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.